உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதே காவலர்கள் தான் 31 ஆண்களோட கண்ணுல ஆசிட் ஊத்தி வாழ்க்கை முழுக்க கண்ணு தெரியாம ஆக்கியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? 1980 காலகட்டத்துல பீகார் மாநிலத்துல இருக்கிற பாகல்பூர் அப்படின்ற ஊர்ல கொள்ளை, திருட்டுன்னு நிறைய கிரைம்ஸ் தொடர்ந்து நடந்திருக்கு. மக்களுக்கு பயம் அதிகமா இருக்கு. இந்த போலீஸ் எல்லாம் என்னதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கு. இதனால போலீஸுக்கு அதிகமா கோவம் வந்து லீகலா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு பொறுமை இல்லாம நிறைய பாவப்பட்ட மக்களையும், சின்ன பசங்களையும், மோஸ்டா லோவர் காஸ்ட் பசங்களையும் கூலி வேலைக்கு போறவங்களா பார்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல நிஜமான அக்யூஸ்டும் இருந்திருக்காங்க. வாரண்ட் இல்லாம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம ஃபேமிலி கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம சிலர் தூங்கிட்டு இருக்கும் போது கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரிஞ்சாதானே திருடுவாங்கன்னு ஒரு எண்ணம் போலீஸுக்கு. அதனால 31 ஆண்களோட கண்ணுலையும் ஆசிட் ஊத்திருக்காங்க. இந்த செய்தி வெளியே வந்ததும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. பத்திரிகைகள், பொதுநல விரும்பிகள், மனித உரிமை அமைப்புகள்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடானு. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுக்கிறாங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவுகளையும் பாத்துக்கிறாங்க. இந்த சம்பவத்தை செஞ்ச போலீஸ்ல சிலரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சிலர் மேல கேஸ் போட்டு தண்டனையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இழப்பீடு பணம் கூட வரவே இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் கங்காஜல் அப்படின்ற ஒரு படத்தை 2003ல எடுத்திருக்காங்க.